அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு. ஔவையாரின் வாக்கு. இந்த வீடியோ 1992இல் எழுத்தாளர் வி வெங்கட்ராமனால் எழுதப்பட்ட காதுகள் நாவல் பற்றியது. மனிதன் தன் மனதை கையாளும் வித்தையை கற்றுக்கொண்டாலே அக சிக்கல்களுக்குள் உள்ளாகாமல் வாழ்க்கையை அதன் போக்கில் வாழ்ந்து மடிவான் என்று முன்னோர்கள் கூறியுள்ளனர். மனோதத்துவ அறிவோ மனிதன் மனதை மேல்மனம், ஆழ்மனம், நனவிலி, கூட்டு நனவிலி என்று வகைப்படுத்துகிறது. ஆனால் ஒரு மனிதன் தடுக்கி விழும் பொழுது இவை எதுவுமே அவனுக்கு உதவுவதில்லை. அதன் நுழைவு வழியும் வெளியேறும் வழியும் அவனுக்கு மட்டும்தான் தெரியும் என்று எழுத்தாளர் வி வெங்கட்ராமன் தான் எழுதியுள்ள காதுகள் நாவலில் நயம்பட கூறியுள்ளார். ஒரு உறுப்பாகவே அறிமுகம் கொண்ட காதுகளுக்கும் மனித மனதிற்கும் இடையே நிகழும் அதிர்வலைகளை கதாநாயகன் மகாலிங்கம் எப்படி எதிர்கொள்கிறார்? காதுகள் பேசினால் என்னவாகும் என்பதை கதைக்குள் பயணித்து நாமும் தெரிந்து கொள்ளலாம் வாங்க. இக்கதையின் நாயகன் பெயர் மகாலிங்கம். நடுத்தர வயதுள்ள நபர். ஆரோக்கியமாக இருந்த அவருக்கு சில நாட்களாகவே வித்தியாசமான மனநிலை ஏற்படுகிறது. ஏனென்றால் அவர் காதுகள் அவரிடம் பேசுகிறது. மனமிட்டு இப்பிரச்சனையை யாரிடமும் அவரால் சொல்ல முடியவில்லை. கேலி பேசி விடுவார்களோ, ஒதுக்கி வைத்து விடுவார்களோ, இதனால் குடும்பத்திற்கும் அவமானம் ஏற்பட்டு விடுமோ என்று ஒருவித அச்சத்துடனே வாழ்கிறார். ஏனென்றால் சில நாட்களாகவே மகாலிங்கம் மனரீதியான இப்பிரச்சனையை எதிர்கொள்கிறார். சதா அவர் காதுகளில் இரைச்சல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. மற்றவர்கள் பேசுவது கேட்கிறது, ஆண் குரல் கேட்கிறது, பெண் குரல் கேட்கிறது, இரண்டும் மாறி மாறி கேட்கிறது. இதனிடையே ஆபாசமான பேச்சுகள் கேட்கிறது, மிரட்டல் கேட்கிறது, நகைச்சுவை குரல் கேட்கிறது, சிரிப்பு சத்தம் கேட்கிறது, மகாலிங்கம் என்று உரிமையோடு அழைப்பது கேட்கிறது. இக்குரல்களுக்கு ஏற்றாமாறு அவரின் செயல்பாடுகளும் முகம்பாவங்களும் சில நேரங்களில் மாறியும் விடுகிறது. தன்னை சுற்றிலும் ஆவி, ஆன்மா ஏதேனும் உள்ளதா என்ற ஆராய்ச்சிக்கும் சென்று விடுகிறார். சில குரல்களை கூர்மையாக கவனிக்கவும் செய்கிறார். எல்லோருக்கும் இப்படிதான் நிகழுமோ என்று யோசிக்கவும் செய்கிறார். குரல்களுக்கு மத்தியில் பல நேரங்களில் தன்னை ஐக்கியப்படுத்தியும் கொள்கிறார். மருத்துவம் மூலம் அவர் அக்குரல்களை கண்டு கொள்ளாமல் தவிர்த்தாலும் அவரால் முடியவில்லை. வினோதமாக தோன்றியது. இதனால் மகாலிங்கத்திற்கு பயம், பதற்றம் ஏற்பட்டது. சில குரல்கள் மகாலிங்கத்தை பழித்தது, சில குரல்களோ கட்டளையிட்டது. சில குரல்கள் அவரின் கடந்த கால நினைவுகளை கிளறியது. சில குரல்கள் பாவம், புண்ணியம் பற்றி பேசியது. இதனால் மகாலிங்கம் மேலும் குற்ற உணர்ச்சிக்கும் உள்ளாகிறார். இந்த குரல்கள் உண்மையா அல்லது தன் மன அழுத்தத்தின் விளைவா என்று மகாலிங்கம் தனக்குத்தானே குழப்பிக் கொள்கிறார். சமூக வாழ்க்கையில் சாதாரண மனிதனாக பயணித்து வந்த தனக்கு ஏற்பட்டுள்ள இந்த உளவியல் நெருக்கடியை எதிர்த்து போராட முடிவெடுத்த மகாலிங்கம் தன் பிரச்சனையை தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தீர்க்கமான சிந்தனையோடு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் அவர் தன் இறை நம்பிக்கையை மட்டும் இழக்கவே இல்லை. மருத்துவம், குடும்பம், சமூகம் எதுவும் இதற்கு முழு தீர்வாக அவருக்கு தோன்றவில்லை. இதனிடையே தன் காதுகளில் கேட்கும் குரல்களுக்கும் மனதிற்கும் இடையே சிக்கி தவித்து தன் அன்றாட வாழ்க்கையையும் அவர் வாழ்கிறார். காதுகளின் குரல்களுக்கு இடையே தன்னை முழுமையாக ஒப்புக்கொடுக்க முடியாமல் திணறி வந்த மகாலிங்கம் நம்பிக்கையுடன் ஒரு முடிவு எடுக்கிறார். இதுதான் கதையின் முக்கிய திருப்பமாகவும் அமைகிறது. திருச்செந்தூர் முருகன் மீது ஆழ்ந்து பக்தி கொண்ட மகாலிங்கம் ஆன்மீக நம்பிக்கையின் வழியாகத்தான் தன் மனதை சமநிலைப்படுத்துகிறார். எல்லா காலங்களிலும் மனிதனின் நம்பிக்கை மட்டும்தானே அவனை வழிநடத்தி செல்கிறது. அதே போன்றுதான் மகாலிங்கத்திற்கும் ஏற்பட்டது. இதனால் அவர் காதுகளில் கேட்கப்பட்டு வந்த பலவித குரல்களின் தாக்கம் குறைகிறது. வாழ்க்கையை மீண்டும் புரிந்து கொள்ள மகாலிங்கம் முயற்சி செய்கிறார். தனக்கு வந்த இந்த மனநோய் பயங்கரம் அல்ல, அது ஒரு மனித அனுபவம் என்று நிம்மதி அடைந்த அவர், காதுகள் என்பது உடலின் வெறும் உறுப்பல்ல, அது மனசாட்சியின் சத்தம் என்பதையும் உணர்கிறார். இக்கதையின் நாயகன் மகாலிங்கம் முழுமையாக குணமாகவில்லை. அவர் காதுகளில் கேட்டு வந்த குரல்கள் முழுதாக மறைந்துவிடவும் இல்லை. ஆனால் அவர் அந்த குரல்களிடம் பயப்படுவதை மட்டும் நிறுத்தி கொண்டார். அக்குரல்களை கூர்ந்து கவனிப்பதும் இல்லை. அவைதான் வாழ்க்கை முழுக்க தன்னை ஆட்டிப்படக்கும் சக்தியும் இல்லை என்று புரிந்து கொண்டு முழு மனதாக ஏற்றுக்கொள்கிறார். திருச்செந்தூர் முருகன் மீது மகாலிங்கத்திற்கு இருந்த பக்தி அவருக்கு அற்புத சக்தி ஏதும் கொடுக்கவில்லை. ஆனால் மன உறுதி, நிம்மதி மற்றும் அவற்றை தாங்கும் மனோ சக்தியை கொடுத்தது. மகாலிங்கம்
மீண்டும் சமநிலையாக தன் வாழ்க்கையை வாழ முயற்சி செய்கிறார் என்று கதையும் நிறைவடைகிறது. எழுத்தாளர் எழுத்தாளர் எம்.வி. வெங்கட்ராமன் இதனை தன் வரலாற்று நாவல் என்கிறார். வாசகர்கள் சிலர் யதார்த்தத்தில் கலந்த மாயாஜால கதை என்ற விமர்சனத்தை முன்வைக்கின்றனர். மனநல மருத்துவர்கள் இதனை செவிப்புலன் மாயத் தோற்றம், அதாவது ஆடிட்டரி ஆலுசினேஷன் நோய் சார்ந்த நாவல் என்கிறார்கள். தமிழில் மனநோயை மையமாக வைத்த முதல் முக்கிய நாவல்களில் காதுகளும் ஒன்று. மனிதனின் உள்ளக போராட்டத்தை நேர்மையாக காட்டியதால்தான் இந்நாவல் இந்திய இலக்கியத் துறையில் முக்கிய படைப்பாக கருதப்பட்டு 1993 உயரிய விருதான சாகித்ய அகாடமி விருதும் பெற்றுள்ளது. இவ்வுலகில் ஆண் பெண் பேதமின்றி உளவியல் சிக்கல்களை கடந்து வராத மனித குலமே இல்லை. ஒரு சிலர் அதை வெற்றி கொள்ள கடுமையாக போராடுகின்றனர், ஒரு சிலர் அதை புறந்தள்ளி வாழ கற்றுக்கொள்கின்றனர். காதுகள் பேசுவதை ஒரு மனிதன் கூர்ந்து கவனித்தால் என்னவாகும் என்பதையும், இதனால் அவன் சந்தித்த மாபெரும் உளவியல் சிக்கல்களையும், அம்மனிதனின் ஏதோ ஒரு புரிதல் அவனை நம்பிக்கை இழக்காமல் போராட வைத்தது என்பதையும் தன் எழுத்தாக்கத்தால் கண்முன்னே காட்சிப்படுத்தியுள்ள எழுத்தாளர் எம்.வி. வெங்கட்ராமனின் காதுகள் நாவலை நான் தனிமனித இலக்கிய வடிவமாகத்தான் பார்க்கிறேன். அகமின்றி புறமில்லை, புறமின்றி அகமில்லை. பிரபஞ்சத்திற்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளர்க, வளமுடன் நலமுடன்.